நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த பகுதி சங்கீத புஸ்தகம் 9, 10. சத்தமாக எல்லாரும் சொல்லுவோமா, மனப்பாடமா? கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நம்பி வந்திருக்கிறோம், நம்பி இருப்பார்கள். நீர் கைவிட மாட்டீர்னு சொல்லி உம்மை நம்பி இருக்கிறார்கள். உம்முடைய நாமத்தை அறிந்து வந்திருக்கிறார்கள். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதிக்கும் போது ஆண்டவரை கர்த்தர் என்றும், தேவனாகிய கர்த்தர் என்றும், இஸ்ரவேல் கர்த்தர் என்றும், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்றும், சேனைகளின் கர்த்தர் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறபடி நாமும் அவருடைய நாமத்தை அப்படியே நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தர் 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 என்று சொல்லி நாம் தேவனை ஆராதிக்கிறோம். ஒரு மனிதன் கர்த்தரைக்குள் தன்னையே அர்ப்பணிக்கிற வேளையிலேயே அவன் கர்த்தரோடு காணப்பட்டால் கர்த்தர் அம்மனிதனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு மனிதன் கர்த்தருக்குள் காணப்படுவார் என்றால், அதான் சொல்லுகிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறவள தேவனாய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர், சர்வ வல்லமுள்ள கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்றெல்லாம் நமக்கு சொல்லி ஆண்டவர் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஒரு மனிதன் கர்த்தருக்குள் காணப்படுவான் என்றால், கர்த்தர் அவனுக்குள் காணப்படுவார் என்றால், அவன் வாழ்வு எப்படி காணப்படும் என்பதை இன்றைக்கு நாம் தியானிப்போம். கேளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன்படி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் என்றால் அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் என்றால் அதன் அர்த்தம், கர்த்தர் என்றால் ஏகோவா. பாடுறோம் இல்லையா? ஏகோவா தேவன், ஏகோவா. கர்த்தர் என்றால் அதன் பொருள் ஏகோவா. ஏகோவா என்றால் அதன் அர்த்தம் எழுதி வச்சுக்கோங்க, ஞாபகத்தில் இருக்கணும். ஏகோவா என்றால் நித்திய ஜீவன் உள்ளவர், நித்திய ஜீவன் உள்ளவர். ஏகோவா, யெகோவாகிய தேவன் நித்திய ஜீவன் உள்ளவர் என்றால், நித்திய ஜீவன் உள்ளவராய் காணப்படுவார் என்றால், நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் தொழுது கொள்ளுகிற தெய்வம், நான் தேடுகிற தெய்வம் நித்திய ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் என்றால் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. ஜீவன் உள்ளவர்களிடத்தில்தான் நாம் தொடர்பு வைக்கிறோம், நாம் பேசுகிறோம், நாம் அவர்களோடு நட்பு வைத்திருப்போம், அவரோட பாசம் வைத்திருப்போம், அவர்களை தேடுகிறோம். அதே போல் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் என்றைக்குமே நித்திய ஜீவன் உள்ளவர். மரண பரியந்தம் வரைக்கும் நம்மை காக்க நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நித்திய ஜீவன் உள்ள கர்த்தரோடு, யெகோவாவோடு ஒரு நட்பு வைப்பதற்கு இன்றைக்கு உலகம் கொஞ்சம் விலகி இருக்கிறது, சற்று விலகி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய நட்பு இன்றைக்கும் தேவனோடு இருக்கிறது, ஆண்டவரோடு தான் ஐக்கியமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை பார்க்கிற வேளையில் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கிற காலம், கொடிய காலம். தங்கள் வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறோம் என்பதை உணராமல், ஏன் இழந்தோம் என்பதை உணராமல் விலகி கொண்டே இருக்கிறார்கள். தேவனுடைய நாமத்தை தூஷித்து கொண்டே இருக்கிறார்கள். 2 நாளாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே, தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தை வருகிறது. கேளுங்கள் மனுஷரே, கேளுங்கள், சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்னைக்கு சபைக்குள்ளே வந்திருக்கீங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினால, அவரை தன் நம்பிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொண்டபடினால இன்றைக்கு தேவ சமூகத்தின்பாய் காணப்படுகிறோம். இங்கே வந்த நம்ம என்ன செய்கிறோம்னா, ஆண்டவரை தேடுகிறோம். தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை, கைவிட மாட்டார். ஆக
நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், கர்த்தரோடு நாம் இருக்கவே இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நாம் சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்கு சில நிபந்தனைகள் எல்லாம் போடுகிறோம். அற்பமான காரியங்கள், நீ இதை செய்த நான் உனக்கு அதை செய்வேன், அப்படி தானே? அநேக காரியங்களில் அற்பமான காரியங்களுக்கு நிபந்தனை போடுகிறோம். ஆனால் இங்கு ஒரு அற்புதமான காரியங்களுக்கு ஒரு நிபந்தனை வருகிறது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால். இது உண்மை, இது சத்தியம். ஆமேன். நாம் தேடினா ஆண்டவர் நமக்கு வெளிப்படுவார். அடுத்ததை பாருங்க, அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். எனக்கு ஆண்டவரும் வேண்டாம், கடவுளும் வேண்டாம், இயேசுவும் வேண்டாம், தேவனும் வேண்டாம், யாரும் வேண்டாம். எனக்கு சரீரத்தில் மாம்ச பலம் இருக்கிறது, புயம் இருக்கிறது, நான் எல்லாத்தையும் நான் செய்யறதுக்கு என்னால் முடியும் என்று இருதயத்துக்குள்ளே ஒரு இருமாப்பு, ஒரு வைராக்கியம் வருகிற வேளையில் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவரை விட்டீர்களே ஆயில் அவர் உங்களை விட்டு. சில வேளையில் ஆண்டவர் அதிசயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார், அற்புதமான காரியங்களை செய்கிறார், மகிமையான காரியங்களை செய்கிறார். ஆண்டவரே, இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செய்தீர், உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கும் இதை செய்கிறார். ஆனால் அந்த பிள்ளைகள் ஆண்டவரை மறந்து, இது அப்படி ஒன்றும் இல்லை, பணம் இருந்தால் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும், பலம் இருந்தால் நடக்கும், நமக்கு நண்பர் இருந்தால் நடக்கும், இப்படி ஒரு குரூப் இருக்குல்ல, இன்னைக்கு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லல. நீங்கள் அவளை விட்டீர்களே ஆயில் அவர் கொஞ்ச நாள் உங்களோட இருப்பார், பார்ப்பார், கடைசியில் அவரும் உங்களை விட்டு விடுவார். ஏன்னா அங்கே ஒரு ஆத்துமா கதறிக்கொண்டிருக்கிறது, அங்கே ஒரு ஜீவன் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது, அங்கே ஒரு ஜீவன் என் தேவனே என் தேவனே கர்த்தாவே கர்த்தாவே என்று கத்திக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பார்ப்பார், உனக்கு எவ்வளவோ காரியத்தை நான் செய்தேன், என்னை நான் வெளிப்படுத்தினேன், ஆனால் என்னை நீ உதாசீனப்படுத்தி விட்டாய், நான் அந்த ஆத்மாவை தேடி போகிறேன். போயிடுவார் ஆண்டவர், போயிட்டே இருப்பார். உன்னத பாட்டு புத்தகத்தில் பார்க்குற வேளையில் நான் அடிக்கடி சொல்கிறது, ஆண்டவர் வந்து வாச கதவை தட்டி, கதவை என் உத்தமியே, என் புறாவே, என் பிரியமே, நீ என்ன செய், கதவை தரேன்னு கேட்குறாரு. இவா உள்ளுக்கு இருந்துட்டு தன்னை நினைத்து தன்னுடைய சரீரத்தில் ஊற்றப்பட்ட அந்த நறுமணம் போயிடும், அந்த வாசனை போயிடும், நான் எப்படி கீழே என் காலை வைப்பேன், என் கால் அழுக்காகி போகும், இப்படின்னு நினச்சி அவள் வீட்டுக்குள்ளுக்கே இருக்கிறாள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சாவி துவாரம் வழியாய் ஆண்டவர் கதவு அந்த கதவு வழியாக கதவு அந்த நேச துவாரம் வழியாக கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். இப்போ அந்த ஸ்திரீயின் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்குகிறது. நான் தான் வந்திருக்கிறேன், ஒரு அடையாளம். நம்ம வீட்டுக்குள்ளேருந்து கேட்போம், கதவை தட்டினா யார் வந்திருக்கீங்கன்னு கேட்குறோம். இன்றைக்கி கேமரா எல்லாம் இருக்குது, அது வேறு. இல்லாவிட்டால் தட்டினோன்னே கேட்குறோம், யார் வந்திருக்கீங்க அப்படின்னு. அது நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னால் நீங்கள் யாருன்னு கேட்குறோம், உங்கள் பேர் என்னான்னு கேட்குறோம். கேட்டு அதன் பிறகு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் இருந்தால் அவளை வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறோம், தெரிந்தவர் என்றால் வாங்கன்னு சொல்கிறோம். இல்லாவிட்டால் அந்த செக்யூரிட்டி டோர் வழியாக நின்று பேசி அவங்கள அனுப்பிடுறோம். ஆண்டவர் வாராரு, இவருக்க தலைமயிர் உடம்பெல்லாம் வந்து பனியால் நனைந்து இருக்கிறது, எப்படியாவது நான் அந்த மகளை பார்க்கணும், அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த சாவி துவாரம் வழியாய் தன் கையை நீட்டினார். கையை அவள் பார்க்குற அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய கருத்தை பார்க்குறா. அந்த கருத்தை பார்த்த உடனே அவளுடைய இருதயமானது துடிக்க ஆரம்பிக்கிறது. ஏன் துடிக்க ஆரம்பித்துன்னா, அதில் அந்த ஆணிகள் பாய்ந்த அந்த கரம் அதில் இருக்கிறது, அந்த ஆணி துவாரம், அதான் அடையாளம். அதை பார்க்குறா. பார்த்த உடனே அவளுடைய இருதயமானது ஏதோ சொல்ல அந்த நிற்கிறது, அவள் பேசணும் விரும்புகிறா. ஓடி போய் கதவை திறக்கிறா, அங்கே ஆண்டவர் இல்லை, போயிட்டாரு. இதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். உனக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்தேன், நான் உன்னோடு கூட இருந்தேன், உன்னை தூக்கி சுமந்தேன், தாயின் கருவிலிருந்து உன்னை நான் தெரிந்து கொண்டேன், இம்மட்டுமா இந்த வயசு வரைக்கும் நான் உன்னை நடத்தி இருக்கிறேன். ஆண்டவர் கேட்குறாருல, இன்னொரு இடத்துல கேட்குறாரு பாருங்க, குஷ்ட ரோகிகளை அவர்கள் இருக்கிற இடத்துலேருந்து துரத்தி விடுவார்கள், அவர்கள் சொந்த வீட்டிற்கு வர முடியாது, தன் மனைவியை பார்க்க முடியாது, தன் பிள்ளைகளை பார்க்க முடியாது, தன் தாய் தகப்பனை பார்க்க முடியாது, தன் உடன் பிறப்புகளை பார்க்க முடியாது.
இவர்களை அவள் இருக்கிற அந்த இடத்திலிருந்து, அந்த தேசத்திலிருந்து, அந்த நாட்டிலிருந்து, அந்த கிராமத்திலிருந்து துரத்தி விடுவார்கள். அவள் ஏதாவது பொருள் வாங்க அந்த கிராமத்துக்கோ அந்த இடத்துக்கு வருவார்கள் என்றால் தன் தலையை மூடி கண்கள் மட்டும் தெரியுமா. அவர்கள் சத்தமிட்டு வருவார்களாம், தீட்டு தீட்டு என்று சொல்லி வருவார்களாம். அப்போ புரிந்து கொள்வார்களாம், ஏதோ ஒரு குஷ்டரோகி வருகிறான் என்று சொல்லி மற்றவர்கள் விலகி கொள்வார்களாம். ஏனென்றால் அந்த குஷ்டம் மற்றவர்களுக்கு வந்துவிடும் என்று நினைத்து விலகி கொள்வார்களாம். இப்படி 10 பேர் வாரம் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே எங்களுக்கு சுகப்படுத்தும் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த 10 பேரையும் சுகப்படுத்தினார். உங்கள் சரீரத்தை கொண்டு போய் ஆசாரியன்றதை காண்பீங்க, அவன் அங்கே போகிற வழியில் நீங்கள் சுகம் அடைவீர்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். 10 பேர் போனாங்க, சுகம் பெற்றார்கள். மகிழ்ச்சியோடு 9 பேர் வீட்டுக்கு போனாங்க. ஒருத்தன் திரும்பி வாரான், ஆண்டவர்கிட்ட வாரான். ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வாரான். ஆண்டவர் முதல் கேட்குற கேள்வி, நீ சுகமானாயான்னு கேட்கல, மற்ற 9 பேரும் எங்கேன்னு கேட்குறாங்க. இதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்மையை பெறுகிறார்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வர மறந்து விடுகிறார்கள், மறக்கல மறுத்து விடுகிறார்கள். எங்கேன்னு கேட்கிறார். ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் ரட்சித்து அனுப்பினார். அவளுக்கு ரட்சிப்பு கிடைக்கல, இவனுக்கு அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார், ஆசீர்வதித்து அனுப்புகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். எது தேவை சிந்தித்து செயல்படுங்கள். மரண கற்றிலிருந்து விடுவிக்க நம்ம ஆண்டவரால் தான் முடியும். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. மரண கற்றிலிருந்து விடுவிக்க மனுஷனால் முடியாது. நன்றாய் படித்த மருத்துவர்கள் கூட சொல்லுகிறார்கள், நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணிவிட்டோம், இனி உங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க வீட்டுக்கு. அதுவும் நாட்களை குறித்து அனுப்பி விடுகிறார்கள். காலங்களை அறிந்த ஆண்டவர். ஆனால் அங்கு போவதற்கு முன்பாகவே நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவானால் அங்கே தொட்டு சுகமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சரீரத்தின் உள் அவயங்களை மாற்றி சுகமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஐயா, லிவரில் பிரச்சனை, லங்ஸில் பிரச்சனை, பாரும் ஆண்டவர் என்று அதெல்லாம் கொடுத்தவர் ஆண்டவர். உள்ளே இருக்கிற நமக்கு தெரியாது, அதையெல்லாம் உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். அவர் அதை சுகப்படுத்த, இல்லாவிட்டால் ஒரு புதிய காரியத்தை, புதிய இருதயத்தை கொடுக்க கூட ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அங்கே அனுப்ப மாட்டார். என் பிள்ளைக்கு படுக்க அங்கே கிடையாது, படுக்க இங்கே. ஏனென்றால் நான் அந்த வலப்பக்கத்தில் நிழலாக இருந்து நான் பார்க்கிறவன். கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கார். நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆமேன், ஆமேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தரோடு இருங்கள், உங்களோடு இருப்பார். கர்த்தரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்கிற வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து, நான் உங்களை நல்வழி பாதையில் நீங்கள் செல்லும்படியாய் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு வேண்டாம் என்று அவரை விட்டு விட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். சரி, கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொண்டீர்கள். ஜனங்கள் ஜீவனை பாதுகாத்து கொள்ள ஓடுகிறார்கள். குடும்பங்கள் இன்றைக்கு சிதைக்கப்படுகிறது. உலகம் அசைந்து கொண்டிருக்கிறது, அதிர்கிறது, பூமி அசைகிறது. ஆங்காங்கே நஷ்டங்கள், ஆங்காங்கே பெரிய பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தடுக்க ஒருவராலும் முடியவில்லை. ஆனால் ஒரு காலத்தில் ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினவர். இறையாதே, பேசாமல் அமைதலாக இரு என்று சொன்னவர் இன்றைக்கு எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டு அவிழ்த்து விட்டிருக்கிறார். எது எங்கே நடக்கணும்னு தெரியாது. எத்தனையோ மாதங்களாய் எரிமலை வெடித்து சிதறி கொண்டிருக்கிறதாம். நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். முன்பு நடந்ததை விட இப்பொழுது நடப்பதெல்லாம் 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமாய் காணப்படுகிறது. எச்சரிக்கை, கர்த்தரோடு இருங்கள், அவர் உங்களோடு இருப்பார், கைவிட மாட்டார். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு மனிதன் ஆண்டவரே கர்த்தாவே 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 என்று ஒரு வசனத்தில் 4 தடவை சொல்கிறாரு. யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்கிறோம். ஆசா என்கிற அந்த ராஜா ஆண்டவரை பார்த்து கர்த்தாவே, எடுங்க வசனத்தை எடுங்க, 2 நாளாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 Chronicles chapter 14 verse 11.
2 நாளாகமம் 14:11. 14:11. தேவனாகிய கர்த்தரை, முதல்ல கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே கூப்பிட்டு, 2வது தடவை கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? பலனற்றவனுக்கும் உதவியற்றவனுக்கும் உதவி உள்ளவனுக்கும் நீர் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது 3வது கர்த்தாவே. 3வது கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். 4வது கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். கடைசி லைனை பாருங்க, மனுஷன் உம்மை. இந்த ஒரு வசனத்திலையும் ஆசா ஆண்டவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு துணை நில்லும் ஆண்டவரே. கடைசி சொல்லி முடிக்கிறான், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஜெபம் பாருங்க. ஆண்டவருக்கு முன்பாக கேட்கிற இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ஆசாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான். நான் நினைக்கிறேன் இவர் வீட்டுக்குள்ளாலே குடும்பமாய் ஜெபிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இல்லாவிட்டால் ஆசா தன் மகனுக்கு கர்த்தரை பற்றி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அவனுடைய சின்ன வயசுலேயே அவன் ஆண்டவரை பிடித்து கொண்டான். ஆண்டவர் ஆசாவுடைய மகனை குறித்து சொல்லியிருக்கிறார். 2 Chronicles chapter 17:3. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஆசாவின் மகன் யோசபாத். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்தான். இப்ப முதல் வசனத்தை பாருங்க. முதல் பகுதி, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஒரு சின்ன கேள்வி இல்லை, ஒரு பெரிய கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? நம்மோடு இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆண்டவர் காலையில் எழுப்பி என்னுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நீ என்னை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினபடினால பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு. காலையில் உதவி செய்து கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் நம்மை கொண்டு வந்தார். ஒரு ஆலயில் சொல்லுவோமா? கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் அவரோடு இருந்தபடினால அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்தது அநேக இடத்துல இருக்குது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இது கொஞ்சம் மறைமுகமாக வேதத்தில் இருக்கிற அப்படின்னால இன்றைக்கு நான் இதை உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தபடினால அவன் வாழ்க்கையில் அவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றான். 5வது வசனம், ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை, கர்த்தர் அவனோடு இருக்கிறார், இவனுக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும், இவனும் கர்த்தரோடு இருக்கிறான். நிச்சயமாய் ஒருவேளை ஜெபித்திருப்பான், கேட்டிருப்பான், ஆண்டவரே இந்த ராஜ்ய பாரத்தை எனக்கு திடப்படுத்தும். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், இந்த ராஜ்யத்துக்கு விரோதமாய், நான் ஆளுகிற இந்த ராஜ்யத்துக்கு விரோதமாய் யாரும் எழும்பக்கூடாது. இவனுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஆட்கள் உண்டு, இராணுவ வீரர்கள் உண்டு, குதிரைப்படை உண்டு, இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. இருந்தாலும் கூட ஆண்டவரே என் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தும் ஆண்டவரே, என் ராஜ்யத்தை திடப்படுத்தும் ஆண்டவரே என்று அவன் கேட்டார். கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். ஒரு ஆமென். ஆண்டவர் என்னை திடப்படுத்தும்னு கேளுங்க, கர்த்தர் திடப்படுத்துவார். அசைந்து ஆடுகிற நாணல் செடி அல்ல. நீதிமான் எதை போல செலுத்திருப்பானா? பனையை போல். அது எவ்வளோ உயரத்துக்கு போகுது பாருங்க. பனை மரம் நம்ம இடத்துலலாம் பார்த்துருக்குறோம், எவ்வளோ உயரத்துக்கு போகுது. அதை போல செலுத்திருப்பான். அதுக்கு உரமும் போட வேண்டாம், அதுக்கு தண்ணி ஊற்றவும் வேண்டாம், அதுக்கு கிளை நறுக்கவும் வேண்டாம். அது பாட்டுக்கு அது வளர்ந்து போய்
அந்த கீழ் வேரில் இருந்து அந்த கடைசி அந்த இலை வரைக்கும் அது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமேன். அதே போலத்தான் என்னை திடப்படுத்தும் ஆண்டவரை நான் வளரணும், நான் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டான். 2வது 17ஆம் அதிகாரம் 6வது வசனம், கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழிகள் பரிசுத்த வழி. அந்த பரிசுத்த வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம். வேறு வழிகள் உண்டு. ஒரு ராஜா இல்லை, எந்த வழியில் போனால் இந்த ராஜாவை தட்டி கேட்கறதுக்கு ஒரு மந்திரியும் கிடையாது, வேறு யாரும் கிடையாது. ராஜா எப்படி வேணாலும் வாழலாம். சொல்கிறாங்கல்ல, உலகத்தில் பிறந்துட்டேன், எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும், நீ எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம். கேட்டிருப்பீங்க போல இருக்குது, காதுகளில் கேட்டிருப்பீங்க போல இருக்குது. நீ ஒன்று எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம். எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும், எப்படி நடக்கணும்னு தெரியும், நான் என்ன படிச்சிருக்கிறேன்னு தெரியுமா. ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர். கேட்பாங்க, நான் என்ன படிச்சிருக்கிறேன்னு தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இந்த யோசபாத் ராஜாவாக இருந்தாலும் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தின ஆண்டவர் மகிழும்படியாய், இவனும் மகிழும்படியாய் அவன் கர்த்தருடைய வழிகளிலே நடந்தான். நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தான், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான், தனக்கு முன்பாக நிற்கிற தேவனுடைய தீர்க்க தரிசிகளுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அவன் இருதயம் உற்சாகம் கொண்டதான், கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டதான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய வழியை உருவாக்கி இருப்பார். அந்த வழியிலே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார். அதெல்லாம் பார்க்கிற வேளையில் கர்த்தர் எனக்கு இந்த வழிகளை எவ்வளவு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். அவன் இருதயம் உற்சாகம் கொண்டதாம். அடுத்த வசனம் 12வது வசனம், யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானான். ஐயா, ராஜா தான். அவன் யாரை பார்த்துன்னு சொல்லலை, நான் ராஜா, நான் பெரியவன் சொல்லலை. ஆனால் கர்த்தர் அவனை பெரியவன் ஆக்கினார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் கர்த்தரால் ஆகும். கர்த்தரால் ஆகும். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். இருந்ததன் பயன் யோசபாத் என்ன செய்தான்னா, அவன் ராஜ்யபாரத்தை கர்த்தர் திடப்படுத்தினார். அவன் கர்த்தருடைய வழிகளில் நடந்தான். அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. 3வதாக அவன் வர வர மிகவும் பெரியவனானான். வேதத்தில் இன்னொரு ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதோடு இந்த தேவன் நாளுக்கு நாள் அவனை விருத்தி அடைய செய்தார், அவனை முன்னேற செய்தார், அவனை ஆசீர்வதித்தார். விழுந்தான், ஆனால் எழும்பினா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தண்டனையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் திரும்பவும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். 3 காரியத்தை மறந்துடாதுங்க. இதில் முக்கியமான ஒன்றை கடைசியில் சொல்லுகிறேன், அப்புறமா சொல்லுகிறேன். அடுத்தது 2 Chronicles chapter 18 verse 1. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. நான் கேட்குறேன், ஐஸ்வர்யம் அவன் சம்பாதிச்சானா கர்த்தர் கொடுத்தாரா? அவனை கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக கர்த்தர் மாற்றினார். ஐஸ்வர்யமும் கனமும் மனுஷனால் ஐஸ்வர்யமும் கனமும், எனக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருக்கு, நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சேன், இந்த கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக இருக்கிறேன்னு சொல்வான் என்றால், வேதம் சொல்லுகிறது, அவரை விட்டீர்களே ஆயில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது. 4 காரியங்கள் நான் இன்றைக்கு சொன்னேன். அவன் ராஜ்யபாரம் திடப்பட்டது, கர்த்தருடைய வழிகள் அவன் உற்சாகமாக இருந்தான், வர வர பெரியவனானான், இப்போது ஐஸ்வர்யமும் கனமும் அவன் உண்டாயிருந்தது. இதெல்லாம் கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்தார். நான் முக்கியமாக சொல்லுகிறேன், ஒரு மனிதன் கர்த்தருடைய வழிகளில் நடப்பான் ஆனால், கர்த்தருடைய வழிகளை ஏற்றுக்கொள்வான் என்றால், கர்த்தருடைய வழிகள் தான் எனக்கென்று சொல்லி அதை சொந்தமாக்கி கொண்டான் என்றால், நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைவான். அவருடைய பிரமாணங்கள் எனக்கு வேணும், அவருடைய கட்டளை எனக்கு வேணும், அவருடைய அன்பு எனக்கு வேணும், அவருடைய எச்சரிப்பும் எனக்கு வேணும். அதை பெற்றுக்கொண்டேன் என்றால் அவன் நாளுக்கு நாள் வேத வசனத்தின்படி உற்சாகமாக இருப்பான். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆசா தன் பிள்ளைக்கு போதித்தான். ஆசா
தன் பிள்ளைக்கு கர்த்தரை காண்பித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார், அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு ஒரு 6 சின்ன குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் கர்த்தரோடு காணப்படும் போது, கர்த்தர் அவனோடு இருக்கும்போது மகிமையான காரியங்களை வசனத்தின்படி செய்வார் என்று நாம் அறிந்து கொண்டோம். நாமும் கர்த்தரோடு காணப்பட்டால் அவர் நமக்கு செய்யும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதிசய செயல்களையும் நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்பட வேண்டும். இந்த உலகத்தில் செய்ய முடியாத, ஒருவரும் செய்ய முடியாத காரியங்களை உங்களுக்குள் இருக்கிற அந்த பெரியவர் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நினைவு கூறுங்கள். கர்த்தர் என்கிற நாமத்தை தேனாமும் பிடித்து கொண்டு அவரை துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களோடு இருப்பார். முதலாவதாக, கர்த்தர் நம்மோடு இருந்தால் கர்த்தர் முதலாவது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமேன். கர்த்தர் நம்மோடு இருந்தால், நம்மோடு இருக்க நாம் இடம் கொடுப்போம் என்றால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். வேதத்தில் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 20:8, நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரோடு இருக்க விரும்பினால், கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால், கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். பரிசுத்தம், முந்தினவைகள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு நம்மை ஒரு புது சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய இரத்தம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும், பரிசுத்த முடியும். கர்த்தாவே என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து யார் ஒருவர் கூப்பிடுகிறார்களோ, கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு அந்த மனிதனை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்த காரணம் என்னவென்றால், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிற மல்கியா 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறபடினால இந்த பரிசுத்தம் ஒரு மனிதனுக்குள் காணப்படுமாயின் கர்த்தர் அந்த மனிதனை சிநேகிப்பார். ஆமேன். அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார், ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த பரிசுத்தம் அவனுக்குள் செல்லுகிறது. கர்த்தர் மனிதனை நேசிக்கிறார். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பரிசுத்தமாக இருப்பதாக. பரிசுத்தம் இன்னும் நாம் பார்க்கிற வேளையில் லேவியராகமம் 19:2 அது எடுக்க வேண்டாம். 1 பேதுரு 1:16 எடுங்க. 1:16, 1 பேதுரு 1:16, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று லேவியராகமத்தில் எழுதியிருக்கிறது. நான் பரிசுத்தர், அப்போ என் பிள்ளையும் பரிசுத்தமாய் தான் இருக்கணும். கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஆண்டவரை தேடி வருகிற வேளையில் கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கிறார் என்பதற்கு முதல் அடையாளம் அவன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தரோடு இருக்கிறேன் என்றால் பரிசுத்தமாக, ஆண்டவர் கூட தான் நான் இருக்கிறேன், ஆண்டவர் தான் எங்களுக்கு தெய்வம், இயேசு தான் எங்களுக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ உலகத்தை பார்த்தா என்றால் பரிசுத்தம் இல்லை. கர்த்தரை நோக்கிப்பார். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற அந்த மனிதனுடைய ஆசாமின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தது போல கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்பதற்கு வேதத்தில் அடையாளம் என்னவென்றால் அவனை பரிசுத்தமாக்கினார் கர்த்தர். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தத்துக்கு பிறகு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். வாசிங்க 1 சாமுவேல் 3:18. 1 சாமுவேல் 3:18. முதலாவது பரிசுத்தம், இரண்டாவதாக 1 சாமுவேல் chapter 3:18. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அந்த மனுஷன் சொல்லுகிறார், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை பார்க்கிற வேளையில் அந்த மனிதன் தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தராய் இருந்தால் கர்த்தர் என்ன செய்கிறாரா? நலமானது, நல்லதை செய்கிறவர், நல்லதை ஊட்டுகிறவர், நல்லதை கொடுக்கிறவர், நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அந்த மனிதனுக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு
நலமானதை செய்வாராக. கர்த்தராய் இருக்கிறபடியினால் நித்திய ஜீவன் உள்ள கர்த்தர் தம் ஜனத்திற்கு நலமானதை செய்ய அவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார் ஆண்டவர். அந்த ஜனங்களுக்கு செய்ததெல்லாம் நலமானதைத்தான் செய்தார். 40 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் நாமும் இங்கே ஆலயத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நலமானதை தான் செய்து கொண்டு இருக்கிறார். உண்மைன்னா ஒரு ஆமேன். நலமானதை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிற அப்படின்னால எத்தனையோ மரண கட்டுகள் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார், விடுவித்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனையோ தேவைகளை ஆண்டவரிடம் கேட்ட வேளையில் அவன் நலமானதை நமக்கு தந்திருக்கிறார். மீன் கேட்டால் மீனைத்தான் கொடுப்பார். ஆனால் உலகத்தில் போய் மீன் கேட்டால் அவன் என்ன கொடுப்பான்? பாம்பை தான் கொடுப்பான். மீன் கேட்டால் பாம்பை தான் கொடுப்பான். உலகம் பரியாசம் பண்ணோம், நம்மளை கிண்டல் அடிக்கும், பலவிதமான காரியங்களை சொன்னோம். ஆனால் ஆண்டவரே என்று கரமேந்தி நிற்கிற வேளையில் கேட்குறாரு, ஆண்டவரே மேஜிலிருந்து விழும் துணிக்கைக்காக காத்திருக்கிறேன், அது உம்மை டேபிள்லேருந்து எனக்கு கீழே விழணும் ஆண்டவரே, அதை 2 கையிலையும் நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். என் பிள்ளைக்கு சுகம் கொடும் ஆண்டவரே. நலமானதை செய்கிற தேவன் ஆண்டவரை தேடி வருகிற வேளையில் அவன் நலமானதை செய்வார். அதனால் சங்கீதக்காரன் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், சங்கீதம் 73:28, 73:28, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம், தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிற. எனக்கு ஆண்டவரோடு கூட இருப்பது தான் நலம். நலம். மனுஷனோடு சேர்ந்து இருப்பது எனக்கு நலம் கிடையாது, எனக்கு வேதனை. ஆனால் நான் என் ஆண்டவரோடு கூட சேர்ந்திருந்தேன்னா எனக்கு நலம். ஆண்டவரோடு கூட நான் சேர்ந்திருந்தேன்னா அவர் நித்திய ஜீவன் உள்ளவர், எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷத்தை அவர் கூட்டி கொடுப்பார். ஆனால் உலகத்தோடு மனுஷனோடு சேர்ந்திருந்தேன்னா என் ஆயுசு காலம் குறைந்து போகும். அனுபவித்த அறிந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் என் தேவனை அண்டி கொண்டிருப்பதே எனக்கு நலம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தப்படுத்தின கர்த்தருக்கு முன்பாய் வாங்க, அவரை அண்டி கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு நலமானதை செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன நலமானதை இந்த உலகத்தில் நீங்கள் உலகத்திலிருந்து பெற்றுக்கொண்டீங்க சொல்லுங்களேன். சரி, ஒருவேளை பெற்றுக்கொண்டேன், அந்த நலமானதை உலகத்திலிருந்து, ஆண்டவற்றிலிருந்து இல்லை, உலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த பெற்றுக்கொண்டது இன்றைக்கு உங்கள் கருத்தில் இருக்குதா? ஆனால் கர்த்தர் கொடுத்தாருன்னா அது பெர்மனன்ட் பிளஸ்ஸிங், நிரந்தர ஆசீர்வாதம். அது நிரந்தர ஆசீர்வாதமாய் தேவன் அதை குறைக்கவும் முடியாது, அதை கூட்டவும் முடியாது, ஒருவன் அதை எடுத்து போகவும் முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் பேரில் தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் அது உங்களுக்குத்தான், உங்களுக்குத்தான். மூன்றாவதாக, நலமானதை செய்கிற ஆண்டவர் முக்கியமான ஒரு காரியத்தையும் செய்கிறார். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்முடைய இருளையெல்லாம் அவர் வெளிச்சமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 28:29, 2 சாமுவேல் 28:29, 2 சாமுவேல் chapter 28:29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். வெளிச்சமாக்குனாரு, வெளிச்சமாக்கிட்டே இருக்கிறாரு. இருள் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குறார். கர்த்தர் என்னோடு இருந்தால் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தர் என்னோடு இருந்தால் எனக்கு நலமானது செய்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்றால் என் இருளையெல்லாம் வெளிச்சமாக மாற்றுகிறவர், என் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம், ராத்திரி திடீர்னு லைட்டெல்லாம் அணைஞ்சு போச்சு, வீட்டுக்குள்ளே இருள் வந்துடுச்சு. இருள் சூழ்ந்து விட்டால், எத்தனையோ வருஷமாக தங்கியிருக்கிற வீடு தான், கொஞ்சம் தடுமாறுகிறோம் இல்லையா? கொஞ்சம் தடுமாறத்தானே செய்கிறோம். திடீர்னு கண்ணை மூடிச்சு அப்படியே கண்ணை மூடின மாதிரி இருக்குது, ஆனால் கண்ணு திறந்து தான் இருக்குது. சுற்றிலும் எல்லாம் இருளாக இருக்குது. எந்த பக்கம் போகிறது, என்ன செய்கிறது, எப்போ வெளிச்சம் வரும், இப்படியெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளும் நினைவுக்குள்ளும் போகுது இல்லையா? சொல்கிறோம் பிள்ளைகள்கிட்ட சொன்னால், அப்படியே இருந்துக்கா, இருந்த இடம் விட்டு எழும்பாத, ஏன்னா அது சோறில் போய் அதை முட்டிட்டு கீழே விழுந்து கிடக்கும்.
இருள். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில். இருள் ஒரு மனுஷனை சூழ்ந்து வருகிற வேளையில் அவன் தடுமாறுகிறான். இருளான காரியங்கள், இருளான சம்பவங்கள் ஒரு மனிதனுக்குள் வருகிற வேளையில் அவன் தடுமாறுகிறான். வெளிச்சத்தை தேடி பார்க்கிறான், வெளிச்சம் இல்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. பிரியமானவர்களே, வாழ்க்கையும் அப்படித்தான். வாழ்க்கைக்குள்ளே குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு ஜீவியமாக இருந்தாலும் வெளிச்சத்துக்குள் தான் மனிதன் காணப்படுகிறான். ஆனால் அவனுக்குள் ஒரு இருள் வந்து விட்டால் அவன் தடுமாறுகிறான். திடீர்னு ஒரு காரியம் செய்ய வேண்டியது இருக்கு, கையில் எதுவுமே கிடையாது, யாருமே உதவி செய்வார்ல, எவ்வளவு தடுமாற்றம் வருகிறது பாருங்க. எத்தனையோ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எனக்கு இந்த காரியம் செய்யணும், அப்படி செய்யணும். இல்லைனா கவர்மெண்ட்டில் கேட்குறாங்க, வெளியே கேட்குறாங்க, இதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் இல்லை என்று வருகிற வேளையில் அந்த இருள் அவனை மூடிக்கொள்ளுகிறது, அவனை வெளியே போக விடாமல் மூடிக்கொள்ளுகிறது. அந்த குடும்பத்தை அது மூடிக்கொள்ளுகிறது. தப்புவிக்க வழி கிடையாது. ஆனால் அந்த இருளிலும் கூட ஒருவர் வெளிச்சமாய் வர காத்திருக்கிறார். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன், ஒளியாக இருக்கிறேன். நீ என்ன கூப்பிட்டீன்னா உன் இருளை எல்லாம் அப்படியே மாற்றுவதற்கு என்னால் முடியும். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்றால் என் இருளையெல்லாம் அவர் வெளிச்சமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். டாக்டர்கிட்ட போனால் தான் தெரியும் என்ன வியாதின்னு, சரீரத்துக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் அதுக்கு முன்னாலே ஆண்டவரே என் சரீரத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும், இந்த சரீரத்தை உருவாக்குனவன் நீர், சரீரத்தின் உள் அவயவங்களை பரிசுத்தப்படுத்தும். தலைமையில கையை வச்சு ஜெபிக்கிறதுல தவறு கிடையாது என்று வெட்கப்படுகிறாங்க. சரீரத்தின் மீது தன் கையே வைத்து ஜெபிப்பதற்கு வெட்கப்படுறாங்க. ஆண்டவரே, எந்த இருளும் என்னை பிடித்து கொள்ளக்கூடாது ஆண்டவரே, வியாதி என்கிற இருள் எனக்குள் வரக்கூடாது ஆண்டவரே, என்னை சுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், மறுபடியும் என்னை உருவாக்கும் என்று சொல்லுகிற வேளையில் இயேசுவின் இரத்தம் நமக்கு விடுதலை கொடுக்கிறது, நம்முடைய இருளையெல்லாம் மாற்றி போடுகிறது. சில வேளையில் பார்க்குறோம், இருளுக்குள் இருக்கிற மனிதன் வெளியே போகும்போது நல்லா சிரிச்சு தான் போகிறான். அவன் கூடவே இருக்கிற வேளையில் திடீர்னு அவனுக்கு தெரியாமலே, அந்த ஸ்திரீக்கு தெரியாமலே கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? இந்த பிரச்சனை. அதுக்கு ஒரு மற்றவங்க ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் ஆண்டவரை போய் பாரு, ஆண்டவர்கிட்ட ஜெபி, நீ சபைக்கு போ, நீ ஜெபி, உனக்காக ஜெயிப்பாங்க. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்கு வீடு என்ன இருக்குதான், வாசப்படி இருக்குது. எல்லா வீட்லேயும் இருள் இருக்குப்பா. உங்கள் வீட்டில் இருக்கிற இருள் தான் பெரிய இருள் கிடையாது. அதனால் எல்லா வீட்டுக்கும் வாசப்படி இருக்குது. இதுவும் ஒன்று தான். இதை குறித்து நீ கலங்காத. எச்சரிக்கை, இருள் சூழும் காலம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒருவரையும் ஒருவராலும் காப்பாற்ற முடியாத, தப்புவிக்க முடியாத ஒரு காலம் சமீபித்திருக்கிறது. எச்சரிக்கையை சொல்லுகிறேன். இன்றைக்கு நல்லா தான் இருக்கணும், ஆனால் வெளிச்சத்துக்குள் காணப்படுகிறோமா? அந்த வெளிச்சம் நம்மோடு இருக்கிறதா? அது நமக்கு ஒரு நித்திய ஒளியாக இருக்கிறதா? கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான். பிற காரணம் கர்த்தர் இருந்தார், இவனும் கர்த்தரோடு இருந்தார். சங்கீதம் 27:1 எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. இது முக்கியமான ஒரு வசனம். சங்கீதம் 27:1. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். நான் இப்போ இருளில் இல்லை, நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் என் ஜீவனின் பலனாக இருக்கிறார். அதனால் நான் யாருக்கும் அஞ்சி நடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என்னை காப்பாற்றுகிறவருமாய் இருக்கிறார். அந்த இருளில் இருந்து கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் வந்து என்னை காப்பாற்றுகிறார். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கும், எந்த பலசாலிக்கும் நான் அஞ்ச வேண்டியது அவசியம் கிடையாது. ஏன் சொன்னார் என்றால், நமக்கு தாவீதை பற்றி தெரியும். அவ்வளோ உயரமான ஒரு மனுஷன் கோலியாத். அவனை அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு கல். அவன் பயப்படாமல் முன்னாடி எல்லாரும் பார்த்து சிரித்தாங்க. அவன் சொந்த சகோதரரை அவனை விரட்டி விட்டாங்க. நீ போகாத, நீ அதை பண்ணாத, நீ செய்யாத, உன்னால் முடியாதுன்னு. ஆனாலும் கூட வெளிச்சத்தின் தேவன் அவருக்கு உன்னதத்தின் பலனை கொடுத்து ஒரே அடியில் அந்த கோலியாத்தை கீழே விழச் செய்தது உண்மையும் சத்தியமும் என்றால் அதான் சொல்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். பிரியமானவர்களே, ஒளிக்குள்ளே இருப்போம்,
இருள் வேண்டாம். இருள் நம்மை காப்பாற்றவே காப்பாற்றாது. இருளுக்குள் இருப்போம் என்றால் நாம் தான் தடுமாறுகிறோம். ஆனால் வெளிச்சத்துக்கு வந்துட்டோம்னா தடமாற வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நம்முடைய கருத்தை பிடித்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். நான்காவதாக, கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். நம்மை காக்கிறவர். சங்கீதம் 121:5. சங்கீதம் 121:5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். நிழல் எல்லாரும் பார்ப்பாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்கலாம் நிழலை. ஒரு மனுஷன் போயிட்டுருக்கான், கர்த்தர் அவன் பக்கத்தில் நிழலாக இருக்கார். அந்த நிழலை எதுவும் செய்ய முடியாது. ஒரு மனுஷனை தள்ளி போடலாம், அந்த நிழலை தள்ளி போட முடியாது. இவன் விழுந்தாதான் அந்த நிழலும் கீழே விழும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருனை காக்கிறவர் வல பக்கத்தில் நிழல், என்னை ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமேன். நான் என் பிள்ளைக்கு நான் நிழலாக இருக்கிறேன். கர்த்தருனை காக்கிறவர், ஆண்டவருனை காக்கிறவர். ரெண்டாவது எங்கே காக்கிறாருன்னா, பகலே வெயிலாகிலும் இதை நிலவாகிலும் சேதப்படுத்தாமல் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காக்கிறவர். பரிசுத்தம், நலமானதை செய்கிறவர், இருளை வெளிச்சமாக்கிறவர், இப்பொழுது காத்து வழிநடத்தும்படியாக வருகிறார். ஒருவன் கர்த்தருக்குள் வந்து விட்டான் என்றால் அவனுக்கு விரோதமாய் சில காரியங்கள் எழும்பலாம். ஆனால் அந்த கிரிகளை எல்லாம் அழித்து நிர்மூலமாக்கும்படியாய், வெட்கப்படுத்தும்படியாய் கர்த்தர் உறங்காமல் தூங்காமல் வலப்பக்கத்தில் நிழலாய் இருக்கிறவர். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படு. கர்த்தர் 7வது வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஒருத்தம் கூட உங்கள் சரீரத்தையும் தொட முடியாது, உங்கள் ஆவியை தொட முடியாது, உங்கள் ஆத்மாவை தொட முடியாது. கர்த்தர் உங்களை காக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியோ உலகமே நடுங்கிட்டு இருந்தது இல்லையா? ஆலயம் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, கடைக்கு போக முடியாது, நல்ல ஆகாரம் இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கர்த்தர் உங்களை காக்கிறவர், எல்லா தீங்குக்கும் விலைக்கு உங்களை காக்கிறவர். உங்கள் ஆத்மாவையும் கர்த்தர் காத்தார். உங்கள் ஆத்மா அலறிச்சு இல்லை, ஆண்டவரே 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 என்று. எவ்வளவு அருமையான ஒரு தெய்வம் கர்த்தர், நம்மை காக்கிறவர். கடைசியாக 8வது வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வருத்தையும் இது முதற்கொண்டு, இன்றைக்கு சொல்லுகிறேன், இது முதற்கொண்டு, இன்றிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பார், என்றைக்கும் காப்பார். அதை இன்னும் அழுத்தமாக சொல்கிறேன், என்றென்றைக்கும் உங்களை காப்பார் அவர். உங்கள் போக்கையும் உங்கள் வருத்தையும். வீட்டிலேருந்து சொல்லிட்டு போகிறாங்க, பை சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் அது குட் பையாக மாறிடுது. போயிட்டு வாரேன்னு சொல்கிறாங்க, பதில் இல்லை. பயங்கரமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், ஆனால் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் உன் போக்கையும் வருத்தையும் நான் பாதுகாத்து உன்னை ஆசீர்வதித்து மறுபடியும் உன்னை கூட்டி சேர்ப்பேன். எவ்வளோ பெரிய தெய்வம் பாருங்க. சொல்லி அனுப்புகிறோம் இல்லை, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது இருந்தாலும் சரி, மற்றபடி இருந்தாலும் சரி, சொல்லி அனுப்புனா கவனமாயிரு, போகிற இடத்துல கவனமாயிரு. நம்மளை விட கவனமாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார், நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் வழிகளில் எல்லாம் அவனை பாதுகாத்து அவனை ஆசீர்வதித்தார். அவனும் கர்த்தரோடு காணப்பட்டான். கடைசியாக, கர்த்தர் நம்மோடு இருந்தால் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். யாவருக்கும் தெரிந்த வசனம் யோவேல் 2:21. யோவேல் 2:21, தேசமே என் ஜனமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களி கூறணும். நீ பயப்படாத. உன் முகத்தில் பயத்தின் ஆவி வரக்கூடாது, உன் சரீரத்தில் வரக்கூடாது. நீ பயப்படாத. நீ மகிழ்ந்து எப்பவும் களி கூறு, சந்தோஷமாயிரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ கர்த்தரோடு இருப்பாய் என்றால் கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்யவர். வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உன் கூட இருக்கிறவங்க பார்ப்பாங்க, உன்னை சுற்றி இருக்கிறவங்க
கவனிச்சுட்டே இருப்பாங்க. என்ன இவ்வளோ கொஞ்ச நாளுக்குள்ளால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கிறத. ஏனென்றால் என் தேவன் நித்திய ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் யெகோவா, அவர் கர்த்தர், அவர் நாமம் இப்படிப்பட்ட நாமமாக இருக்கிறது. பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். எதிர்பார்க்குறோம் இல்லை. சில வேளையில் ஒரு சின்ன துணி வாங்கினாலும் கூட நம்ம பாக்கெட்டு இல்லைன்னா நம்ம பர்ஸு, நம்ம வேலெட்டு, நம்ம பேகு எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு பார்த்து தான் ஒரு பொருளை வாங்குவோம். ஆனால் ஒன்று சொல்லுறேன், வீடு தேடி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கதவு தட்டப்படுகிறது என்றால் கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்பவர், கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிறவர், கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்கிறவர். ஜெபிங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். யோசபாத்தோடு நீர் இருந்தீர், என்னோடு நீர் இருக்கிறீர் கர்த்தாவே, என்னை நினைத்து அருளும் கர்த்தாவே. நான் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், நான் மகிழ்ந்து களை கூறும்படியாய் என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் சிறிய கண்கள் பெரிய காரியத்தை பார்க்கும். அந்த பெரிய காரியம் கர்த்தர் செய்த ஆசீர்வாதமாக இருக்கும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி நான் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நல்ல காரியத்துக்கு தான் சொல்லுவீங்க. ஏனென்றால் என் தேவன் நித்திய ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், என் கர்த்தர் நித்திய ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை முடித்தார்னு சொல்லணும், எனக்காக யாவையும் செய்து முடித்தார்னு சொல்லணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அவரை நம்பின பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டு, கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து தேவனை ஆராதிங்க, துதிங்க, ஸ்தோத்தரிங்க. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிவார். ஒரு சின்ன குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தெரியும், நமக்கு தெரியும், அதுக்கும் தெரியும், நான் அழுதால் எனக்கு பால் கிடைக்கும், என் வயிறு நிரம்பும். ஆனால் அந்த தாய்க்கும் தெரியும், பிள்ளை அழுது பிள்ளைக்கு பசிக்குது. அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது அந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்னு தாய் தகப்பனுக்கு தெரியும். அது தேவையானதை அவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அது கேட்க தெரியாது வளர்ந்து வர வர வர. ஆனால் கொஞ்சம் ஸ்டேஜ் வந்த பிறகு எனக்கு இதுதான் வேணும்னு கையை நீட்டி கேட்கும். எனக்கு இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க. என் ஃப்ரெண்டு அதை வச்சுருக்கான், என் ஃப்ரெண்டு இதை வச்சுருக்கான், அது வேறு காரியம். ஆனால் ஆண்டவரை நோக்கி பாருங்க, நோக்கி பார்த்து, அப்பா எனக்கு இந்த காரியம் தேவைப்படுகிறது ஆண்டவரே, நீர் அறிவீர், இதை செய்தீர்னா அது எனக்கு நலமாக இருக்கும். நீர் நலமானதே செய்கிற தேவன், உம்முடைய இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் கர்த்தாவே, என் இருளை எல்லாம் நீர் வெளிச்சமாக எனக்கு மாற்றி தந்திருக்கிறீர் ஆண்டவரே, என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி நிற்கிறேன் தகப்பனே. கர்த்தர் பெரிய காரியங்களை, எத்தனையோ நம்ம சபைக்கு வந்தவங்க எத்தனையோ பேருக்கு அவங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டு, உங்களுக்கு புத்திர பாக்கியமே கிடையாது, உங்களுக்கு குழந்தையே கிடைக்காது, அதை மறந்துடுங்க அப்படின்னு கூட சொன்னவங்க உண்டு. ஆனால் கர்த்தருங்க அவங்க வந்தாங்க, ஜெபித்தாங்க, நாங்களும் ஜெபித்தோம். வந்து போன 10வது மாதத்துக்குள்ளால் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஒரு குழந்தையை கருத்தில் எடுத்து பிரதிஷ்டைக்காக கொண்டு வந்தாங்க. மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். என்னால் நடக்க முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறேன். மறுபடியும் கர்த்தர் அந்த எலும்புகளை நிணமுள்ளதாய் பலப்படுத்தினார் ஆண்டவர். எங்கள் கண்கள் காணையில் கர்த்தர் கண் பார்வையை கொடுத்தார். மரண கட்டுகள் இருந்த ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு குழந்தையை கர்த்தர் ஹாஸ்பிட்டலேருந்து எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் வச்சே அந்த குழந்தைக்கு கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கொடுத்தார். கொஞ்சம் நேரம் தான் டைம் கொடுத்தாங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு அருமையான தகப்பனார் ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்திருந்தார். அவங்க கணவன் மனைவியுமே வந்திருந்தாங்க. ரொம்ப வயசு. அவருக்கு சபையில் வந்து நின்னார்னா எழும்பி தான் நிற்பார், மெசேஜ் டைமில் தான் உட்காருவார். நல்ல தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு நாள் உட்கார்ந்துருந்தார். அவர் கால்கள்லேருந்து ரத்தம் அடிந்து கொண்டிருந்தது, கால் வெடிப்புகள்லேருந்து ரத்தம் அடிந்து அந்த சாக்ஸ் ஈரமாக இருந்தது. சொல்லிட்டு போனார், பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, அடுத்த வாரம் நான் தேவனை ஆராதிக்க சபைக்கு வரணும்னு. இங்கே அந்த ஜோம் பண்ணி வீட்டுக்கு போனார். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். எவ்வளோ அற்புதங்கள், எவ்வளோ அதிசயங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். பெரிய காரியத்தை செய்யும் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தோம்னா அவரும் நம்மோட வருவார். நாமும் அவரோடு இருந்தோம் என்றால் இந்த மகிமையான காரியங்களை, இதை விட மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார்.
தாவீது சொல்கிறான்ல, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை மேய்க்கிறாரு. நான் ஒரு ஆடுக்கு தெரியாது என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, எந்த தண்ணீர் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்கே மேய்க்கிறது அதுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற அந்த ஆடு கடைசியில் என்ன சொல்லுது? என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவர் என்னை தேற்றுகிறார், புல்லுள்ள இடங்கள் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்துகிறார், அவர் தேற்றுகிறார், எவ்வளவோ காரியங்களை சொல்லுகிறாரு. இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு மேய்ப்பராக இருக்கிற அப்படின்னால நன்மையும் கிருபையும் எனக்கு பின்னால் வந்துட்டுருக்கு. என்னை தொடரும், என்னை பின் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இங்கே என்னை நிலைக்க வைத்திருக்கிறார், அங்கே நிலைக்க வைப்பார். உங்களையும் கர்த்தர் நிலைத்திருக்க வைப்பார். நாம் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் யோசபாத்துடைய கர்த்தர், ஆசாவுடைய கர்த்தர், அவருடைய மகன் யோசபாத்துடைய கர்த்தர். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். இன்றைக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேனா? வேற எங்கேயும் போகாதுங்க. இந்த 2 கேள்விக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. சிந்தித்து பாருங்க, நினைத்து பாருங்க. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். நான் ஆண்டவரோடு இருக்கும்படியாய் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? யோசபாத்தோடு இருந்த கர்த்தர் அவனை திடப்படுத்தினார். அவன் பெரியவன் ஆனான். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் வந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாய் அவன் கர்த்தருடைய வழிகளை பின்பற்றினான். அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. இந்த 4 காரியம்தான். ஆண்டவரே என்னை திடப்படுத்தும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் தேவைகளை சந்தியும், ஆண்டவரே உம்முடைய வழிகளில் நான் நடப்பேன். இன்றைக்கு தகப்பனே, நான் உம்மோடு இருப்பதற்கு, நீர் என்னோடு இருப்பதற்கு நீர் சொன்ன நிபந்தனை, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று. தகப்பனே, என் எல்லை எங்கிலும் பரிசுத்தத்தை எழுதும் கர்த்தாவே, என்னையும் பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று மல்கியா 2:11 சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த பரிசுத்தத்தை எனக்குள் ஊற்றும் ஆண்டவரே. என் பாவங்கள், என் குற்றங்கள், என் குறைவுகள், என் அக்கிரமங்கள், என் நியாயக்கேடு இல்லாவிட்டால் தகப்பனே, என் கண்ணினால், காதினால், வாயினால், நடக்கையினால், செய்கையினால் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து தகப்பனே, என்னை மன்னித்து தகப்பனே, உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் நலமானது செய்கிற தேவன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, மன்னிப்பை பெற்ற பிள்ளைகளுக்கு, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, உம்மோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் நலமானதை செய்கிறவர் ஆண்டவரே. இத்தனை ஆண்டு காலமும் கர்த்தாவே, தீங்குகளை தான் நான் அனுபவித்து கொண்டிருந்தேன், தீமையை அனுபவித்து கொண்டிருந்தேன், அவமானப்படுத்தப்பட்டேன், கண்ணீர் வடித்தேன், நிந்தனையினால் என் இருதயம் நொறுங்கி போயிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. எனக்காய் பரிதவிக்கக்கூடிய ஒருவர் கூட இல்லை கர்த்தாவே. என்னை கேவலப்படுத்த, என்னை வெட்கப்படுத்த, என்னை குற்றப்படுத்த, என்னை காயப்படுத்த சாத்தானுடைய கிரியைகள் நிறைந்தவர்கள் அநேகம் உண்டு கர்த்தாவே. ஆனால் எனக்கு நீ நலமானதை செய்யும் ஆண்டவரே. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் உம் பேரிலே, உம் நாமத்திலே, உண்மையிலே நான் பற்றுதலாக இருப்பது நலமென்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு நலமானதை செய்யும். கேளுங்க தகப்பனே, ஒரு இருளின் ஆதிக்கம் என்னை மூடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒரு வியாதி என்னை மூடிக்கொண்டிருக்கிறது, அது இருளாய் வந்து மூடிக்கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனை என்னை மூடிக்கொண்டிருக்கிறது, உபத்திரவங்கள் என்னை மூடிக்கொண்டிருக்கிறது கர்த்தாவே. தகப்பனே, சந்தோஷ கேடு என்னை மூடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. என்னை சுற்றிலும் இருக்கிற ஆண்டவரே பிசாசின் கிரியைகள், சத்துருவின் கிரியைகள், இருளாய்களும் என்னை மூடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்றால் நான் உம்மோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த இருளையெல்லாம் எனக்கு வெளிச்சமாய் மாற்றும் கர்த்தாவே, வெளிச்சமாய் மாற்றும் கர்த்தாவே. நீர் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாகிய எனக்கும் ஒளியாக இரும் ஆண்டவரே என்று எல்லாரும் கேட்போம். நிச்சயமாய் உங்கள் இருளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போட அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரனை போல கர்த்தாவே, நீர் எனக்கு வெளிச்சமும் எனக்கு ரட்சிப்புமாய் இருக்கிறீரப்பா. எனக்கு வெளிச்சமும் ரட்சிப்புமாய் இருக்கிறீர். நான் ஒருவருக்கும் பயப்படாதபடி, ஆண்டவர் யாருக்கும் அஞ்சாதபடி தகப்பன் என்னோடு கூட இருக்கிறதை நீர் காண்பியும் ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்மை காக்கிறவர். நமக்கு வேணும்
புருஷனை மனைவி காப்பாற்ற முடியாது, காப்பாற்றி கொள்ள முடியாது. மனைவியை புருஷன் காப்பாற்றி கொள்ள முடியாது. பிள்ளைகள் பெற்றோரை காப்பாற்றி கொள்ள முடியாது. பெற்றோர் பிள்ளைகளை காப்பாற்றி கொள்ள முடியாது. ஒரு குடும்பத்தின் நிலைமையை சொல்லுகிறேன். ஆனால் நம்மை காக்கிறவர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய தேவன் நம்மோடு வாசமாய் இருக்க அவருக்கு இடம் கொடுப்போம் என்றால், கர்த்தர் நம்மோடு இருந்தால், நாம் அவரோடு இருந்தால், நிச்சயமாய் கர்த்தர் கைகளுக்குள் நம்மை மூடி மறைத்து பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் கூட நான் ஒன்றும் மறக்க மாட்டேன் பான்னு எழுதி கொடுத்திருக்கிறாரே. நம்மை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன் வலப்பக்கத்தில், இப்பொழுதும் கூட உங்கள் வலப்பக்கத்தில் அவர் நிழலாயிருக்கிறார். நிழலாயிருந்து உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலைவெளியில் ஆண்டவருக்குள் உன்னை ஒப்பு கொடுப்பாயா? அந்த காக்கிற தெய்வத்துக்குள் உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இந்த 4 காரியங்களை நீ செய்கிற வேளையில், 4 காரியங்கள், நீ ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டாய் என்றால் ஆண்டவர் உனக்கு நலமானதை செய்வார், வெளிச்சமாக மாற்றுவார், கர்த்தர் உன்னை காப்பார். 5வது, கர்த்தர் உனக்காக பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பெரிய காரியங்களை அவர் செய்வார். நீ துக்கத்தில் இருந்த நாட்கள், கண்ணீர் வடித்த நாட்கள், அந்த கண்ணீர் உன்னுடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கிறபடினால் இதெல்லாம் பார்க்கிற ஆண்டவர், உன் அலைச்சலை அறிந்த ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் பிறர் என்னை பார்க்கக்கூடாது என்று ஒளிந்து நடந்த நாட்கள் இதெல்லாவற்றை அவர் அறிவார். இன்றைக்கு கர்த்தர் ஆரோனின் சிரசில் ஊற்றின அதே அபிஷேகத்தை உன் தலையை ஊற்றி சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன்னை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார், மேன்மைப்படுத்த வல்லவராய். வேலை செய்கிற ஸ்தலத்தில் கர்த்தர் அபரிதமான ஞானத்தை தந்து, கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறார், அவர் வாழ்ந்த அறிவும் புத்தி வரும் என்று தந்து உன்னை உயர்த்தி வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். யார் யார் உன்னை தூற்றினார்களோ, யார் யார் உன்னை துரத்தினார்களோ, யார் யார்கள் உன்னை விரட்டினார்களோ, யார் யார் நீ வேண்டாம் என்று சொன்னார்களோ, அத்தனை பேர் மத்தியிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நீ ஜெபி, அவர் பாதத்தில் அமர்ந்திரு, அவரை நோக்கிப்பார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு வெளிப்படுவார். அவரை தேடுகிறவளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். சொன்னார்லவா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை தப்புவிப்பார், அவர் உன்னை தூக்கி சுமப்பார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, தேவ செய்தியின்படி நீர் எங்களை கைவிடுகிறதில்லே ஆண்டவரே, உங்களுடைய கருத்தில் எங்கே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யோசபாத்தின் கர்த்தாவே, தேவனே, யெகோவாவே, நித்திய ஜீவன் உள்ளவரே, உங்களுடைய கருத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய கருத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை நேசிக்கின்றேன், நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே, என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அவர்கள் நாவு தாகத்தால் வரலுகிற வேளையில் கர்த்தாவே கர்த்தாவே என்று நீ கூப்பிட்டா என்றால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். மரண பரியந்தம் வரைக்கும் கர்த்தர் துணையாக இருக்க வல்லவராக இருக்கிறார். கேளுங்க, பெற்றுக்கொள்வீங்க. ஜெபியுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வீங்க. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உன் வலப்பக்கத்தில் இருக்கிறார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஆகையால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஒரு நாளும் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. நீர் அவளை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறீர். ஒரு யோசபாத்துக்கு எவ்வளவு பேர் இருந்தாலும் கூட கர்த்தாவே, அவனோடு நீர் இருந்தீர், அவனும் உம்மோடு கூட காணப்பட்டான் ஆண்டவரே. அவனை பெரியவன் ஆக்கினீர், அவனை ஆசீர்வதித்தீர், ஐஸ்வர்யமும் கனமும் கொடுத்தீர். ராஜ்யம் அவராலே உம்மாலே திடப்படுத்தப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாய் அவன் இருதயம் உற்சாகம் கொள்ளும்படியாய், உம்முடைய வழியில் நடக்கும்படியாய் ஒரு பாதையை உருவாக்குறது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதையை உருவாக்கித்தாரும் ஆண்டவரே.
அது பரிசுத்த பாதையாக இருக்கட்டும், அது நலமான பாதையாக இருக்கட்டும், அது வெளிச்சமான பாதையாக இருக்கட்டும், அது காக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கட்டும். தகப்பனே, பெரிய காரியங்களை செய்கிற தேவனுடைய பாதையாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவர் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவருடைய அப்பா தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவ்வளோ அலங்கத்துக்குள்ளே சமாதானம், சுகம், மகிழ்ச்சி தங்கட்டும். எப்பொழுதும் இவருடைய வீட்டில் நீதிமான்கள் கூடாரங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், அந்த கம்பீர சத்தம் துணிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்கப் போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, மன மகிழ்ச்சியாக்குவீராக, உற்சாகத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால பழையவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஒழிந்து போகட்டும். இன்றிலிருந்து ஒரு புது சிருஷ்டியாய், புது குடும்பமாய், புதிய ஒரு வாழ்க்கையாய் இவர் வாழ்க்கை அமையும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.